மண்டே ஈவினிங் பாப்பா டீ குடிக்கும்போது டீ குடிச்சிட்டு லைட் போட்டோம். லைட் போட்டா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால லைட்ட வேகமா எழுந்திரிச்சு ஆன் பண்ணுறதுக்காக விறுவிறு எல்லா பொருளையும் கீழ போட்டு சேர்லாம் எடுத்து வேகமா போய் ஸ்விட்ச் ஆன் பண்றா. அப்புறமா ஹோம்வொர்க் எழுதலான்னு பார்த்தா, ஹோம்வொர்க் எழுதுறதுக்குள்ள நம்மள படாத பாடு படுத்திடுறா. ஒரு 2 பேஜ் ஹோம்வொர்க் எழுதுறதுக்குள்ள நம்மளுக்கு பெரிய தலைவலி ஆக்கி விட்டுறா. ஹோம்வொர்க் எழுத வைக்கலான்னு சொல்லிட்டு நோட்டு ஒரு பக்கம் போகுது, அவ ஒரு பக்கம் போறா, நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன். ஒரு 2 பேஜ் 2 ஐயோ! பேஜ்ல நீங்க ஒரு 3 படுத்துற லைன் நிமிஷம் தான். என்னால 3 லைன் எழுத தாங்க வைக்கிறதுக்குள்ள முடியலையே! ஒரே ஒரு பலி ஆக்கிட்டா என்னைய. இங்கிட்டு திரும்புறா, அந்த சைடு திரும்புறா, அப்படி சாயிறா, இப்படி சாயிறா. எழுதும்போது அவ கைப்பிடிச்சே தான் எழுத வேண்டியிருக்கு. அவ எழுதவே மாட்டேங்கிறா. ஆனா இப்படி சாயிறா, அப்படி சாயிறா, அந்த மாரி பண்றா. ஒரு நிலையில எழுத வைக்கிறதுக்குள்ள நம்மள என்ன பாடுபடுத்திட்டான்னு பாருங்க. அப்புறமா பசிக்குதுன்னு சொன்னா வேகமா வருன்னு புதினா சட்னிக்கு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு தோசை சுட்டு குடுத்தேன். பாப்பா சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுச்சு. சாப்பிட்டுட்டே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா லெஃப்ட், ரைட் 2 கையிலயும்